ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2009ல ரிலீஸ் ஆன த லாட்ஜர்ன்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். இருக்கு பல படமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பல விதமான இன்வெஸ்டிகேஷன், பரபரப்பான ட்விஸ்ட்னு எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஜாக் த ரிப்பர் என்ற ஒரிஜினல் சீரியல் கில்லர் அமெரிக்கால இருந்திருக்கான். இப்போ இல்ல, 1880s டைமிங்ல. நீங்க நிறைய பேர் அவனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்லயே விபச்சாரிகளையா பார்த்து கடத்தி கொடூரமா தொடர்களை பண்ணி அமெரிக்காவையே கத்தி கலங்க விட்டுருக்கான். இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைய தேதி வரைக்கும் ஜாக் த ரிப்பர் மாட்டவே இல்ல. சொல்ல போனா அவன் யாரு, எப்படி இருப்பான்றத கூட போலீஸ்க்கு தெரியாது. சரி, பிறந்தான், வாழ்ந்தான், கொன்னான், செத்தான், அவன் டைம் லைன் முடிஞ்சு போச்சுன்னே வச்சுப்போமே. இப்ப இந்த படத்துல என்ன நடக்குது? அப்ப கொலை பண்ண ஜாக் த ரிப்பரை இமிடேட் பண்ணி அவன் பண்ண கொலைகள் மாதிரியே வேற யாரோ தொடர் கொலைகள் பண்றாங்க. நடக்கிற கொலைகளை ஜாக் த ரிப்பரே உயிர் தெழுந்து வந்து பண்ற மாதிரி அவ்வளோ தத்ரூபமா அப்ப நடந்த கொலையிலையும் இப்ப நடக்கிற கொலையிலையும் மைனூட் டீடைல் முத கொண்டு ஒத்து போகுது. யார் இந்த கொலையெல்லாம் பண்றது, எதுக்காக பண்றாங்க? இத ஒரு மூல சூடான போலீஸ் முறையான ட்விஸ்டோட கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. வாங்களேன், நம்மளும் காவல்துறையோட சேர்ந்து அந்த கம்முனாட்டி யாருன்னு தேடுவோம். படத்தை ஓபன் பண்ணா டைட்டில் கார்லயே அமெரிக்கால இருக்க வெஸ்ட் ஹாலிவுட்ன்ற ஊரோட மேப்பை காட்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க ரெட் கலர் இங்கால லெட்டர் ஒன்னு எழுதிட்டு இருக்காங்க. அதோட அந்த பக்கம் நைட் டைம்ல கொற்ற மழையில ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த பொண்ணுக்கு பின்னால நீளமான கோர்ட்டு, கால்ல பூட்லாம் போட்டுட்டு இருந்த ஒருத்தவன் அவனோட முகத்தை காட்டல, காலை மட்டும் தான் காட்டுறாங்க. பொண்ணுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பொண்ணை வச்சு சராமரியா குத்தி கொலை பண்றான். இங்க சீனை கட் பண்ணா பொண்ணோட பாடி இருக்க இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வர, அவர் தாங்க ஹீரோ. டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஜூனியர் பையனை ஹீரோவுக்கு பார்ட்னரா போட்டிருக்காங்க. சோ ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து என்னப்பா ஆச்சு, யாரு செத்த பொண்ணுன்னு விசாரிச்சா இறந்து போயிருக்க பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட். இது இல்லாம அவளை ரன்ன கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி சம்பவ இடத்துல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, கொலையை நேர்ல பார்த்த சாட்சியும் இல்ல. எல்லாம் இருந்தாலே ஒருத்தவனை பிடிக்கிறது குதிரை கொம்பு. எதுவுமே இல்லாம போலீஸ் எப்படா இந்த கில்லரை பிடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த நாள் காலையில கந்தர்வ கோட்டை சமஸ்தான மாதிரி பார்த்தாலே பக்க கிளப்புற தனியாருக்கு ஒரு வீட்டை காட்ட, காலையில வீட்டு ஓனர் வெளியே வந்து கீழே கிடக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு உள்ள போறான். உள்ள அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் இருக்கா. நம்ம அவ பேரை ஓனர் பொண்டாட்டினே வச்சுப்போம். காலங்காத்தால கடுப்பான மூஞ்சோட ஓனர் பொண்டாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு ஓனருக்கு போட்டதும் ரெண்டு பேரும் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே நேத்து நைட்டு நடந்த கொலையை பத்தி டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னால ராட்ரிக்ஸ்ன்ற ஒரு ஆள் 2 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களை கொலை பண்ணிருப்பான். அப்பவே அவன் பண்ண தப்புக்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்னு இருப்பாங்க. ராட்ரிக்ஸ் அந்த 2 பொண்ணுங்களையும் எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி தாங்க நேத்து நைட்டு நடந்த கொலையும் நடந்திருக்கு. மெயினா கில்லர் கத்தியால அந்த பொண்ணோட உடம்புல கண்ட மேனிக்கு பூந்து விளையாண்டுருக்கான். சோ கத்தியால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நியூஸ் ஆங்கர் சொல்லிட்டு இருக்க, இதை கேட்ட ஓனர் பொண்டாட்டி இவளுக்கு பக்கத்துல இவளோட புருஷன் ஒரு கத்தியால பிரெட்டை கட் பண்ண முடியாம கட் பண்ணிட்டு இருக்கான். நியூஸ்ல சொல்ற கத்தின்ற வார்த்தை இவன் கையில இருக்க கத்தி ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்த்ததும் ஓனர் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரி அல்லு விடுது. அதே நியூஸ்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ற ஹீரோவையும் கூப்பிட்டு 1-2 கேள்வி கேக்குறாங்க. இப்ப என்னால எதுக்கும் பதில் சொல்ல முடியாதுமா, போஸ்ட்மார்ட்டம் நடந்தாதான் எனக்கே என்ன எதுன்னு தெரியும், நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுறேன்னு நேக்கா ஹீரோ கண்டுக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்ததா சொல்லி ரெட்டிங் கால் எழுதப்பட்ட ஒரு லெட்டரை பார்ட்னர் ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க, டியர் பாஸ்ன்ற தலைப்போட அந்த லெட்டர் ஆரம்பிக்குது. அப்புறம் லெட்டரோட ரைட் சைட் டாப் கார்னர்ல 25 செப்டம்பர் 1888 டேட்டை போட்டிருக்காங்க. லெட்டரை யார் அனுப்புனது, இந்த கேஸுக்கும் லெட்டருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. சோ தற்சமயத்துக்கு வந்த லெட்டரை தூக்கி ஓரமா வச்சிடறாங்க. திரும்ப ஓனர் பொண்டாட்டியை காட்டினா இவங்க வீட்டுக்கு பேக் சைடுல ஒரு ஆள் தங்குற மாதிரி சின்னதா ஒரு வீடு இருக்கு. குடும்ப கஷ்டம், பினான்சியல் ப்ராப்ளம். சோ யாருக்காவது அந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டு சம்பாதிக்கலாம்னு இவங்க வீட்டுக்கு வெளியே ஃபார் ரெண்ட்னு போர்டு போட்டும் குடியிருக்க ஆள் யாரும் வரல. இப்ப ஓனர் பொண்டாட்டி அவளோட குட்டி பையனோட சேர்ந்து அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ நல்லா பார்த்தா தெரியாத பைத்தியம் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல ஓனர், அவன் பொண்டாட்டி கிட்ட வந்து, ஏமா மாத்திரையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா போடு, எவனாவது வீடு பார்க்க வந்து நீ மாத்திரையை சரியா போடாம அவனுங்கள்ட்ட லூஸ் மாதிரி நடந்துகிட்டேன்னு வையன், ஆளை விட்டா போதுன்னு ஓடுவானுங்க அப்படின்னு இவன் பொண்டாட்டிக்கு மனதளவுல ஏதோ ஒரு வியாதி இருக்க மாதிரி பேசிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு கையில பிளாக் கலர் பேக்கோட ஓனர் வேலைக்கு போயிடுறான். அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ, இவருக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ தங்கி இருக்க ரூமோட டெலிபோனுக்கு கால் பண்ண, ஹீரோவோட மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல, டிப்ரெஷன் தாங்காம தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்பா தான்னு பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கோவம். அவளும் சரியா ஹீரோ கிட்ட பேசுறது இல்ல. நான் அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன்னு ஹீரோ சொன்னாலும் எதுக்கு, ஆல்ரெடி நீ பண்ணதெல்லாம் பத்தாதா, திரும்ப ஏதாவது பண்ணி அவங்கள சாகடிக்காம விடவே மாட்டியா, ஆணியே புடுங்க வேணா, நீ வேலையை பாருன்னு வெறுப்பாவே தான் பேசுறா. இன்னைக்கும் அதே தான் நடக்குது. பொண்ணு வெறுப்பா பேசிட்டு போன வச்சதும் இந்த பக்கம் ஓனர் பொண்டாட்டியோட வீட்டுக்கு வீட்டை ரெண்டுக்கு கேட்டு ஒரு ஆள் வரான். நம்ம அவன் பேரை டெனன்ட்னு வச்சுப்போம். அது என்னவோ தெரியலங்க, டெனன்ட்டை பார்த்ததும் நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு ஆள் கிடைச்சிட்டான்ற மாதிரி ஓனர் பொண்டாட்டியோட கண்ணுல அப்படி ஒரு ஏக்கம். வார்த்தையே வரல. டெனன்ட் கிட்ட தயங்கி பேசிக்கிட்டே, வாங்க உங்களுக்கு ரெண்டுக்கு விட போற இடத்த காட்டுறேன் அப்படின்னு வீட்டு பேக் சைடுக்கு டெனன்ட்டை கூட்டிட்டு போக, இதே டைம் ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7
வருஷத்துக்கு முன்னால ராட்ரிக்ஸ் 2 ப்ராஸ்டியூட்டை எப்படி கொலை பண்ணானோ சேம் ஸ்டைல்ல இந்த கொலையும் இருக்கு. உடம்புல மட்டும் 39 வெட்டு. ஆக்சுவலா ராட்ரிக்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன், பட் இந்த கில்லர் ரைட் ஹேண்ட். இருந்தாலும் ராட்ரிக்ஸோட கொலை மாதிரியே நம்ம பண்ற கொலையும் இருக்கணும், அதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணாதான் சரி வரும்னு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டாலேயே தான் எல்லா காயத்தையும் ஏற்படுத்தியிருக்கான். இத பாடியில இருக்க காயங்களை வச்சே டாக்டரால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ராட்ரிக்ஸ் பண்ண 2 கொலையிலையும் செத்து போன பொண்ணுங்க உடனே சாகல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துருக்காங்க. இந்த கொலையில கழுத்துல போட்ட ஒரு வெட்டுல பொண்ணு ஆரம்பத்திலேயே செத்துட்டா. இப்படி டாக்டர் சின்ன சின்ன தகவல் எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஓனர் பொண்டாட்டியோட வீட்டுக்கு டெனன்ட் வந்தான் இல்லையா, அவனை பின்னால கூட்டிட்டு போயிட்டு வீட்டெல்லாம் காமிச்சிட்டு இது தாங்க நீங்க தங்க போற இடம், ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஓனர் பொண்டாட்டி கேட்டதும் நான் ஒரு ஸ்டோரி ரைட்டருங்க, நானே சொல்லலான்னு இருந்தேன், எப்பவுமே ஸ்டோரி எழுதிட்டு இருப்பேன், நான் தங்குற இடம் குவைட்டா பிரைவசியா இருக்கணும். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா உங்களுக்கு பையன் புருஷன்லாம் இருக்கான்ல, அவங்க யாரும் இந்த பக்கம் வராம நீங்க தாங்க பாத்துக்கணும். இதை மீறி என்கிட்ட ஏதாவது கேட்கணும் இல்ல பேசணும்னா நீங்க மட்டும் வாங்க, ரைட்டா? இப்பவே நான் அந்த வீட்டை எடுத்துக்கிறேன், இந்தாங்க 3 மாச வாடகையை அட்வான்ஸா பிடிங்கன்னு உடனுக்குடன் வாடகையை கொடுத்து அப்பவே வீட்டுல தங்கிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு புதுசா ஒருத்தவன் குடி வந்திருக்கானே, அவனுக்கு டீ ஏகிய போட்டு கொடுப்போம் அப்படின்னு அசத்தலான டீ அமோகமான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓனர் பொண்டாட்டி டெனண்ட பார்க்க போறா. அவன் ஒரு இறந்த கால இன்ட்ரோவர்ட்டா இருப்பான் போலகுது. ஒரு பொண்ணு ஆசையா டீ எடுத்துட்டு வந்திருக்கா, அதை பார்த்துட்டு இப்பதாங்க சொன்னேன் அடிக்கடி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு, உடனே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு மூஞ்ச காட்டுறான். வக்காலி, ஏன் வீட்டுக்குள்ள நான் வரத்துக்கே உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அது சரி, இந்த வீட்டுல என் புருஷனோட அம்மா படம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் எதுக்கு வெளியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ஓனர் பொண்டாட்டி கேட்டதும், எனக்கு அந்த போட்டோஸ்ல இருக்க கண்ணெல்லாம் பார்த்தா அந்த கண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க, எனக்கு அந்த மாதிரி இருந்தா பிடிக்காது, அதான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன். திரும்பவும் சொல்றேன், என்ன அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப ஏதோ டீ எடுத்துட்டு வந்துட்டீங்க, வச்சுட்டு போங்கன்னு திட்டுறதையும் பண்ணிட்டு கூடவே மன்னிப்பும் கேட்டு டெனன்ட் ஓனர் பொண்டாட்டி அனுப்ப, அங்க ஹீரோ அவரோட பொண்ணுக்கு அவரை பிடிக்கலனாலும் பொண்ணாச்சே எப்படி விட்டுட்டு போக முடியும், நைட்டு பொண்ணோட வீட்டுக்கு போய் அவ கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சண்டை, கடுப்பாகி நீங்க வெளியே போங்கப்பான்னு ஹீரோவை துரத்திடுறா. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஓனர் நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும், என்னமோ என் மூஞ்செல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு எவனுமே குடி வர மாட்டான்னு சொன்னேன், நேத்தே ஒருத்தவன் குடி வந்துட்டான், 3 மாச வாடகையை அட்வான்ஸாவும் கொடுத்துட்டான் பாத்தியா அப்படின்னு ஓனர் பொண்டாட்டி பணத்தை எடுத்து காட்டினதும், ஏய் போய் சொல்லாத, இதுவும் வீட்டுல இருந்து உனக்கு அனுப்புன காசு தானேன்னு ஓனர் கேட்டோம். சே, நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், உண்மையாவே ஒருத்தவன் குடி வந்துட்டான், அதுக்குன்னு அந்த வீட்டு பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்காத, அவன் ஏதோ ரைட்டரான் பிரைவசி வேணும்னு கேட்டுக்கிட்டான், அவனை பார்க்கணும்னா நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு புதுசா வந்து டெனண்ட்டுக்கு வக்காலத்து வாங்கி ஓனர் பொண்டாட்டி அவ புருஷன்கிட்டயே கொஞ்சம் நக்கலா பேசுறா. இது இல்லாம என்னென்ன கண்டிஷன்ன்றீங்க, நீ நடந்து வரும்போது உன்னோட ஷூ சத்தம் காதை கிழிக்குது, பின்னால கதை எழுதிட்டு இருக்க அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது, சோ இனிமேல் உன்னோட ஷூவை வெளியவே கைட்டு விட்டுட்டு வான்றா. அடுத்து வீட்டுக்குள்ள வந்ததும் சும்மா என் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காத, அதுவும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நீ பொறுமையா கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு அடுக்கடுக்கா கண்டிஷன் போடுறா. அடிங்கொய்யால, கட்டின புருஷன் நானா அவனாடி, என்னமோ பண்ணிட்டு போ, நான் ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு போறேன் அப்படின்னு பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாமலேயே வீட்டுல இருக்க மாட்டான் போல, அடிக்கடி வெளியே போயிடுறான். இப்பவும் கையில பிளாக் கலர் பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு பயபுள்ள நடைய கட்டுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் பாஸ் ஆகி நைட் ஆகுதுங்க. பெட்ரூம்ல ஓனர் பொண்டாட்டி பையனோட விளையாண்டுட்டு இருக்கா. திடீர்னு வெளியே ஏதோ ஒரு சத்தம். ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த அர்த்த ராத்திரியில டெனன்ட் பிளாக் கலர் சூட் ஒண்ண மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். இன்னொரு பக்கம் நைட் டைம்ல ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணுக்கு பின்னால முதல் கொலையில நீளமான கோர்ட்டு பூட்டெல்லாம் போட்ட ஒரு கில்லரை பார்த்தமே, அதே கில்லர் இந்த பொண்ணுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளை ஆள் இல்லாத ஒரு இடத்துல இழுத்து வச்சு ரசிச்சு கொலை பண்றான். அடுத்த சீன்ல செகண்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அங்க டாக்டர் கொடுக்கிறாரு ஒரு ட்விஸ்ட, ஹீரோ சார் ரொம்ப சாரி சார், ஃபர்ஸ்ட் விக்டிமை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொன்ன தகவல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சார், இப்ப 2 பாடியையும் ஒட்டுக்கா வச்சு செக் பண்றப்பதான் தெரியுது, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா 7 வருஷத்துக்கு முன்னால ராட்ரிக்ஸ் பண்ண கொலை மாதிரியே இந்த கில்லரும் கொலை பண்றான்னு. உண்மையை சொல்லணும்னா இந்த கில்லர் ராட்ரிக்ஸை இமிடேட் பண்ணி கொலை பண்ணல சார், இந்த கொலையை பண்ணதே ராட்ரிக்ஸ் தான் சார். 7 வருஷத்துக்கு முன்னால நடந்த அந்த 2 கொலைக்கும் இப்ப நடந்திருக்க இந்த 2 கொலைக்கும் ஒரு இன்ச்சு கூட வித்தியாசம் இல்ல, ஒரே ஆள் 4 கொலையையும் பண்ணா மட்டும்தான் இப்படி சேமா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சத்தியமா எனக்கு புரியல, அதான் 7 வருஷத்துக்கு முன்னாலேயே ராட்ரிக்ஸுக்கு தண்டனை கொடுத்து அவனை கொன்னாச்சு, செத்தவன் எப்படி திரும்ப உயிரோட வந்து 2 கொலை பண்ண முடியும் அப்படின்னு பார்ட்னருக்கு ஒரு டவுட். அட இன்னும் நான் சொல்றது உனக்கு புரியலையாப்பா, ராட்ரிக்ஸ் செத்தும் அதே மாதிரி கொலை நடக்குதுன்னா என்ன அர்த்தம், 7 வருஷத்துக்கு முன்னால 2 கொலை பண்ணது ராட்ரிக்ஸே இல்ல, போலீஸ் அவனை தப்பா பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்ப கொலை பண்ணது வேற எவனோ ஒருத்தவன், அவன் தான் திரும்ப வந்து இந்த 2 கொலையை பண்ணிருக்கான் இப்படின்னு டாக்டர் சொன்னதே தான் சொல்றாரு. ஆனா எப்படிங்க ராட்ரிக்ஸோட அபார்ட்மெண்ட்ல இறந்த 2 பொண்ணுங்களோட பிளட் சாம்பிள் கிடைச்சது, எந்த வெப்பனால மர்டர் நடந்துச்சோ அந்த மர்டர் வெப்பனும் கிடைச்சது, இதை வச்சுதானே போலீஸ் அவனை அரெஸ்டே பண்ணாங்க, அப்புறம் அவனை கொலைகார இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன நியாயம்னு பார்ட்னர் கேட்டா, மேபி ராட்ரிக்ஸை மாட்டி விடுறதுக்கு அவனோட வீட்டுல வேணும்னே யாராவது இந்த எவிடன்ஸை வச்சிருக்கலாம்ப்பா, போலீஸ் அதை நம்பி அவன் தான் கொலைகாரன்னு முடிவு எடுத்திருக்கலாம், பட் உண்மை என்னன்னு இப்பதானே தெரியுது, அந்த 2 கொலை இப்ப நடந்திருக்க 2 கொலை 2யும் பண்ண
பண்ணது ஒரே ஆள் தான், அவன் இன்னும் உயிரோட வெளியே தான் சுத்திட்டு இருக்கான் இப்படின்னு இது வரைக்கும் சொன்ன டாக்டர் கூடவே இன்னொரு ட்விஸ்டையும் கொடுக்கறாரு. 4 கொலை பண்ணிருக்கான்ல கில்லர், உண்மையாகவே இவன் யாரை இமிடேட் பண்றான்னு தெரியுங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டு பக்கத்துல இருந்த ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. நல்லா பாருங்க, கொலை பண்ணப்பட்ட 4 பொண்ணுங்களோட உடம்புலயும் 39 வெட்டு, செத்த 4 பொண்ணுங்களும் ப்ராஸ்டியூட்ஸ். அதோட அவங்க உடம்புல இருக்க ஆர்கன் எல்லாத்தையும் கில்லர் வெட்டி எடுத்திருக்கான். உங்களுக்கு ஞாபகம் வரல? 100 வருஷத்துக்கு முன்னால இதே ஸ்டைல்ல 6 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களுக்கு மேல ஒருத்தவன் கொலை பண்ணானே, ஜாக் த ரிப்பர், அவன் ஸ்டைல தாங்க இந்த கில்லர் ஃபாலோ பண்றான் அப்படின்னு டாக்டர் சொன்னதோட ஊர்ல இருக்க எல்லா நியூஸ் சேனல் மொத்தமும் இந்த நியூஸ் தான் தீயா பரவுது. இதுல மெயின் மேட்டரே 7 வருஷத்துக்கு முன்னால ராட்ரிக்ஸ் அரெஸ்ட் பண்ணது ஹீரோ தான். சோ நல்லா வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்க வெண்பூசணி மாதிரியே இருக்காருல்ல ஹீரோ, இவர் 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு அப்பாவி அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருன்னு போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. ஹீரோவுமே பிரஸ் மீட் வச்சு இதுதான் உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. அப்ப நாங்க அரெஸ்ட் பண்ண ராட்ரிக்ஸ் தப்பான ஆளு, உண்மையான கில்லர் வேற எவனோ ஒருத்தவன், அவன் ஜாக் த ரிப்பரோட ஸ்டைல ஃபாலோ பண்றான்னு சொல்லிக்கிட்டே கூட்டத்துல இவருக்கு பின்னால இருக்க ஒரு வயசானவர் ஹீரோ ஒரு வித பயத்தோட பார்க்க, அந்த ஆளு LAPD டிபார்ட்மெண்டோட சீஃப். ஹீரோவுக்கும் அவருக்கும் சுத்தமா ஆவாது. சும்மாவே நம்ம எப்ப மாட்டுவோம்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப நமக்கு நம்மளே வேட்டு வச்சுக்கிட்டோமே, இவன் என்னடா பண்ண போறான்ற பயத்தோடயே ஹீரோ அந்த ஆளை பார்த்துட்டு அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இங்க ஹீரோ பார்க்க வந்திருக்கிறது அவரோட பொண்டாட்டிய. இவ ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா, சாகாம காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த டிப்ரெஷன் இன்னும் குறையல, எதையோ நினைச்சு மென்டலா பாதிக்கப்பட்டு ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. ஹீரோ வேலைன்னு இருந்து பொண்டாட்டிய பார்க்காம போனதுனாலதான் இவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு ஹீரோ பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கோவம். இப்ப ஹீரோ பார்க்க வந்திருக்க அவரோட பொண்டாட்டியுமே ஹீரோ கிட்ட சரியா பேசல. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கத்துன்னு கத்தி ஹீரோவை வெளியே போக வச்சிடறா. அப்படியே இந்த பக்கம் ஓனரோட பொண்டாட்டி காலையில டெனண்ட்டுக்கு போய் டீ கொடுத்துருக்கா போல. திரும்ப அந்த கப்பை கொடுக்கறதுக்கு டெனண்ட் ஓனர் பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்கான். வீட்டுல ஓனர் இல்ல, அவன் தான் ஆவுனா வெளியே போயிடுவானே. சோ நான் நோட் பண்ணாங்க, உங்க புருஷன் நைட்டு வீட்டுக்கு வரதே லேட்டு, காலையிலயும் சீக்கிரம் கிளம்பி போயிடுறாரு. அப்படி அவர் என்னதான் வேலை பாக்குறாருன்னு டெனண்ட் கேட்டதும், அதுவா, அந்த ஆளுக்கு என்ன இருக்கு, செக்யூரிட்டி வேலை தான் பாக்குறான், அப்பப்ப ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே போயிடுவான், எனக்கும் தனியாவே இருந்து பழகிடுச்சுங்க. இது போட்டோம், நீங்களும் தான் நேத்து நைட்டு அடுத்த ராத்திரியில எங்கேயே கிளம்பி போனீங்க, நீங்க எங்க போனீங்கன்னு ஓனர் பொண்டாட்டி கேட்டதும் டெனண்டோட மூஞ்சே மாறுது. இவளும் புரிஞ்சுக்கிறா, சரிங்க சரி தெரியாம கேட்டுட்டேன், இதை கேட்கறது என்னோட வேலையே இல்ல, இனிமேல் நான் எதுவும் கேட்கலன்னு சொல்ல பதிலுக்கு டெனண்ட் எதுவுமே பேசல. அங்க இருந்து எஞ்சி நடந்து போயிடுறான். அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கில்லர் ஜாக் த ரிப்பரை தான் இமிடேட் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. சோ ஸ்டேஷன்ல இருக்க ஒரு டெக்னீஷியன் போன பார்ட்னர் ஜாக் த ரிப்பரோட கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலும் ஹீரோ கேட்டாரு. அவன் யார கொலை பண்ணிருக்கான், எந்தெந்த டைம்ல கொலை பண்ணிருக்கான், இந்த கேஸ்ல ஜாக் த ரிப்பரா இவன் தான் இருப்பான்னு போலீஸ் யார் மேல சந்தேகப்பட்டாங்க, இது இல்லாம அந்த கேஸ்ல என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சதோ எல்லாமே எனக்கு வேணும், சீக்கிரம் 3:30 மணிக்குள்ள எடுத்து வை அப்படின்னு பார்ட்னர் ஆர்டர் போட்டதும், ஏங்க இது சப்ப மேட்டருங்க, நீங்க கூகுள்ல போய் அவன் பேரை போட்டாலே மொத்த கதையும் வரும், இத பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் வேணுமாங்க அப்படின்னு டெக்னீஷியன் ஓபி அடிக்க பாக்குறான். டேய், நல்லா நலத்திட்டத்துல கொடுத்த நருட்டோ பொம்மை மாதிரி இருந்துகிட்டு நாங்க இந்த வேலையை பாக்குறதுக்கு உனக்கு ஏன்டா சம்பளம் கொடுத்து சாய்மான சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, சொன்னதை செய்டான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு பார்ட்னர் போக, இதே மாதிரி ஹீரோ பழைய கேஸ் ஃபைல்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் அங்க இருந்த ஆபீசர்ட்ட ராட்ரிக்ஸோட கேஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்க போறப்போ ஹீரோவுக்கு பின்னால யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல். ஒளிஞ்சிருந்து வந்தவன் கழுத்தை புடிச்சு இருக்குன்னா கீழே ஒரு ஆபீசர் ஃபைல் நேம சொல்லி அனுப்புனான்ல, அவன் தான் ஹீரோ ஃபைல் எடுத்துட்டாரான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான். ஏற்கனவே தெரியாம தப்பான ஒரு ஆளை பிடிச்சு அவனை தான் குற்றவாளின்னு சொல்லி நமக்கு அடியில நம்மளே பாம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்ற காண்டுல ஹீரோ இருக்காரு. இதுல ஆபீசர் அந்த மாதிரி பண்ணதும் கடுப்புல துப்பாக்கியெல்லாம் காட்டி அவனை மிரட்டி அனுப்பிட்டு ராட்ரிக்ஸோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க ஒரே நேரத்துல அங்க டெக்னீஷியன் ஜாக் த ரிப்பரை பத்தின எல்லா தகவலையும் எடுக்கிறான். அவன் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான், போலீஸ் யார் மேல சந்தேகப்பட்டாங்க, இது இல்லாம ஜாக் த ரிப்பர் எல்லா கொலைக்கு அப்புறமும் ரெட் இங்கால எழுதப்பட்ட ஒரு லெட்டரையும் அனுப்பியிருக்கான். இதுல ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் என்னன்னா, ரீசெண்டா ஃபர்ஸ்ட் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரெட் இங்கால எழுதப்பட்ட ஒரு லெட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்ட்னர் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்தான்ல, இதே மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னால கொலை நடந்ததுக்கு அப்புறமும் ரெட் இங்கால எழுதப்பட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்ப ஹீரோ அதை கண்டுக்கவே இல்ல. இப்ப கேஸ் ஃபைல்ல லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு புரிஞ்சு யாருக்கும் தெரியாம லெட்டரை எடுத்து வச்சுக்கிறாரு. அந்நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஆகாத LAPD சீஃப் இருக்காரு. ராட்ரிக்ஸோட கேஸ்ல ஹீரோ தப்பு பண்ணிட்டாருன்னதும் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆளுங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே தப்பு பண்ணிட்டா அவங்கள தட்டி கேட்கிற டிபார்ட்மெண்ட் தான் இது, அவங்க LAPD சீஃபை விட்டுட்டாங்க. சோ ராட்ரிக்ஸோட கேஸ்ல என்னதான் நடந்துச்சுன்னு அந்த கேஸ் ஃபைலை செக் பண்ண இவர் வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ ஃபைல்ல இருந்து எடுத்த லெட்டரோட பேக் சைடு வழியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவுல ஓனர் பொண்டாட்டி பேக் சைடு வீட்ல இருந்த டெனண்ட்டை சட்டம் இல்லாம பாத்துறா. பார்த்ததும் இவளுக்குள்ள ஒரு பரவசம், என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா பெட்ரூம்ல வந்து உட்காந்துடுறா. பெட்ரூமுக்கும் யாரோ நடந்து வராங்க. ஆஹா, டெனண்ட் தான் வராம போலன்னு இவ ஆர்வமா இருந்தா வந்து நிக்கிறது இவ புருஷன். இந்த பழக்கப்பட்ட குழப்பவாதியா நேரங்காலம் தெரியாம வந்து சாவடிக்கிறான் பாரு அப்படின்னு ஓனர் பொண்டாட்டி அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போதே, என்ன மூஞ்ச பார்த்தா வேற யாரோ வருவாங்கன்னு நினைச்ச மாதிரி இருந்துச்சு, பகல
பகல் கனவு காணாம தூங்குடின்னு அவன் திரும்ப வேலைக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் மார்ச்சரி ரூம்ல ஹீரோ, போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர், பார்ட்னர், இவங்க 3 பேர் கூட எல்லா கேஸ்லயும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குற்றவாளி இருக்கான்னா அவன் பண்ற ஆக்ஷனை வச்சு அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அவனோட கேரக்டரை சொல்றதுக்கு ஒரு ப்ரொஃபைலர் இருப்பாங்க. அந்த ப்ரொஃபைலர்னு 4 பேரும் ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இதுல ப்ரொஃபைலர் சொல்றது என்னன்னா, கொலை பண்ணப்பட்ட 4 பொண்ணுங்களுமே ப்ராஸ்டியூட்ஸ். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோரமா கில்லர் அவங்க 4 பேரை கொலையே பண்ணிருந்தாலும் பாலியல் ரீதியா அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கல. அப்படி பாக்குறப்போ அவங்கள துள்ள துட்டிக்க கொலை பண்ணும் பொழுதே கில்லருக்கு சந்தோஷம் கிடைச்சிருது. இதை தாண்டி அவனுக்கு காமம் தேவைப்படல. இந்த மாதிரி திடீர்னு ஒரு சீரியல் கில்லர் உருவாகுறானா அதுக்கு காரணம் என்னவா வேணும்னா இருக்கலாம். சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயம் அவனை பாதிப்பாக்கி இருக்கும், இல்லனா அவனை ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி நடுவுல கூட ஏதாவது நடந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, கில்லர் ஒரு கிளியரான சைக்கோ. 7 வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ணவன் ஏன் நடுவுல இவ்வளவு நாள் கேப் விட்டு திரும்ப கொலை பண்றான்னு ஹீரோ கேட்கும்போது அதுக்குமே எது வேணும்னா காரணமா இருக்கலாங்க. அதான் நான் சொல்றேனே, கில்லர் ஒரு சைக்கோ. ஒரு சைக்கோ அவங்களா ட்ரிகர் ஆகிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவாங்க. நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் அவங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, 7 வருஷத்துக்கு முன்னால நீங்க ராட்ரிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா, ஜாக் த ரிப்பரை பத்தி. பரவாயில்ல, நம்ம ஒரு ஆளை இமிடேட் பண்ணி கொலை பண்றோம், நம்ம அந்த ஆளை தான் இமிடேட் பண்ணி கொலை பண்றோம்னு அதுக்கான மரியாதை கிடைக்குதே இப்படின்னு இது கூட கில்லரை போதையாக்கி வெயிட் பண்ண வச்சு இப்ப கொலைகளை பண்ண வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலுங்க ஏன் கணக்குப்படி கில்லர் இதோட கொலை பண்றதை நிறுத்த மாட்டான். அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள அவனை புடிச்சா சில உயிர்கள் தப்பிக்கும், பாத்துக்கோங்கன்னு ப்ரொஃபைலர் அவங்களோட யூகத்தை சொல்லி முடிக்க அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து ஜாக் த ரிப்பரோட முழு கதையையும் பார்ட்னர் படிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஓனர் பொண்டாட்டியோட வீட்டுல தங்கியிருந்த டெனன்ட் போன தடவை மாதிரியே நடு ராத்திரியில தனியா கிளம்பி போனதும் ஓனர் பொண்டாட்டி அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம இவ பெட்ல அமைதியா படுத்திருக்கா. டெனன்ட் வீட்டுல இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே ரோட்ல 2 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்க தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. நீல கோட்டு, கால்ல ஒரு பூட்டு. அதே கில்லர் 2 பொண்ணுங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு 2 பேரையுமே குத்தி கொதறி கொலை பண்றான். அடுத்த சம்பவ இடத்துக்கு ஹீரோ பார்ட்னர் வரும்போது இப்பதான பார்ட்னர் ஜாக் த ரிப்பரோட முழு கதையையும் படிச்சான். அதுபடி செப்டம்பர் 30, 1888ல ஜாக் த ரிப்பர் இதே மாதிரி 2 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களை ஒரே நேரத்துல கொலை பண்ணிருப்பான். பிளஸ் டியர் பாஸ்ன்ற தலைப்போட ரெட் இங்கால எழுதப்பட்ட லெட்டர் 3 நாளைக்கு முன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சுல்ல. ஜாக் த ரிப்பரும் 2 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களை கொலை பண்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால டியர் பாஸ்ன்ற தலைப்போட ரெட் கலர் இங்கால எழுதப்பட்ட பேப்பரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பான். சோ 1888ல ஜாக் த ரிப்பர் பண்ண டபுள் மர்டரை கில்லர் பிரசன்ட்ல இமிடேட் பண்ணிட்டான். இதெல்லாம் பார்ட்னர் சொன்னதும் காலை மழையில முளைச்ச காளான் மாதிரி இருந்துகிட்டு நீயே எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கனா, உன்னோட சீனியர் நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும், இப்ப பாரு என்னோட வித்தையன்னு ஹீரோ. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. கில்லர் அதுக்கு வெளியே ரத்தத்தால எதையோ எழுதியும் வச்சிருக்கான். இவர் நேரா போய் குப்பை தொட்டியை திறந்து நோன்றப்போ உள்ள ரத்தம் படிஞ்ச நிலைமையில ஒரு துணி கிடைக்குது. எப்படிங்க கரெக்டா அதுக்குள்ள துணி இருக்குன்னு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எடுத்தீங்க அப்படின்னு பார்ட்னருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் நீ தான் கதையை படிச்சியே, முழுசா படிக்கலையோ? ஜாக் த ரிப்பர் டபுள் மர்டர் பண்ணதும் அவன் கொலை பண்ண ஒரு பொண்ணோட துணியில இருந்து பிட்ட கிழிச்சு அதை இந்த மாதிரி தான் பக்கத்துல இருக்க ஒரு குப்பை தொட்டியில போட்டிருப்பான். அது இல்லாம அந்த கேஸ்ல கொலைய பக்கத்திலே இருந்து பார்த்த விட்னஸும் இருக்கும். பட் இங்க அந்த மாதிரி எந்த விட்னஸும் இல்லையே அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க, கொலை நடந்த இடத்துல கில்லருக்கே தெரியாம அவன் கால்ல போட்டிருந்த பூட்டோட பிரிண்ட விரிட்டு போயிட்டான். அதோட சைஸ் 10. போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. இதோட விட்னஸே இல்லன்னு ஹீரோ குழம்பிட்டு இருந்தாரு இல்ல, அந்த குழப்பத்தோடயே பக்கத்துல பார்க்கும்போது அங்க ஒரு வீடு இருக்கு. வீட்டுல இருக்கிறது ஒரு வயசானவர். அவரு நடந்த கொலைய பாத்திருக்காரு. நல்லதா போச்சு சாமி, நீங்க பார்த்தால் எப்படி இருந்தான்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு ஹீரோவும் பார்ட்னரும் சேர்ந்து விசாரிச்சா ஆண்டவன் அந்த அளவு குத்து வைக்கல போல. தாத்தா நடந்த கொலைய பாத்திருக்காரு, ஆனா கொலை பண்ண ஆளோட மூஞ்ச பார்க்கல, அவனை பின்பக்கமா தான் பாத்திருக்காரு. சோ தாத்தா நோட் பண்ண வரைக்கும் கில்லர் நீளமான கோட் ஒண்ண போட்டிருந்தான், கால்ல பூட் ஒண்ண மாட்டிருந்தான், கையில பிளாக் கலர் பேக் ஒண்ண வச்சிருந்தான். அது மட்டும் தான். அதை விசாரிச்சவங்கள்ட்ட சொல்லி முடிக்க திரும்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் நேத்து நைட்டு நடந்த டபுள் மர்டரை பத்தியும் ஜாக் த ரிப்பரோட பேரை பத்தியும் ராட்ரிக்ஸ் என்ற ஒரு அப்பாவிய ஹீரோ கொன்னுட்டாருன்றத பத்தியும் திரும்ப திரும்ப பேசி ஹீரோவை வறுத்தெடுக்கிறாங்க. வெளியே இது சம்பந்தமா போராட்டம்லாம் கூட நடக்குது. அப்ப ரூம்ல பார்ட்னர் கிட்ட பேசிட்டு இருந்த ஹீரோ, நான் தாண்டா தம்பி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எதையோ சொல்றதுக்கு முன்னால ரூம் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ராட்ரிக்ஸோட ஃபைல்ல இருந்து ரெட் கலர் இங்கால எழுதப்பட்ட ஒரு லெட்டரை இவர் திருடி எடுத்துட்டு வந்தாரு இல்ல, அதை கொடுக்குறாரு. பார்ட்னர் ஜாக் த ரிப்பரோட கதையை முழுசா படிச்சிட்டதுனால அது என்ன லெட்டர்னு அவனுக்கு தெரியுது. இதுவா, இது பேரு லஸ்க் லெட்டர் ஆச்சே. ஜாக் த ரிப்பர் டபுள் மர்டர் பண்ண அடுத்த 3 நாள் கழிச்சு இதை ஜார்ஜ் லஸ்க்ன்ற ஒரு ஆளுக்கு அனுப்பியிருப்பான். இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு பார்ட்னர் கேட்டதும் அதை என்னன்னுப்பா சொல்றது, நம்ம ப்ரொஃபைலர் சொன்னாங்கல்ல, ராட்ரிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொடுத்த கமாண்ட்
கூட கில்லரை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம்ட்டு நான் தான் தேவையில்லாம ராட்ரிக்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாடர்ன் டே மண்ணாங்கட்டியோட மண்டையில பெரிய ஜாக் த ரிப்பர் நம்ம மாட்டிக்க மாட்டோன்ற நினைப்பு எப்படி போலீஸ் நாங்க இவனை தட்டி தூக்கணும் பாத்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டோம்பா. ராட்ரிக்ஸ குற்றவாளின்னு முடிவு பண்ணி அரெஸ்ட் பண்ண 3 நாள் கழிச்சு இந்த லெட்டர் வந்திருக்கு. குற்றவாளியை பிடிச்சிட்டமேன்னு நான் அந்த லெட்டரை பெருசா எடுத்துக்கல. ரீசெண்டா டியர் பாஸ் லெட்டர் வந்துச்சு பாத்தியா, அப்பதான் இது ஸ்ட்ரைக் ஆகி ராட்ரிக்ஸோட ஃபைல் எடுத்து பார்த்தா உள்ள இருக்கு. இதை வெளியே கொடுத்து டெஸ்டும் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு லெட்டர் எழுதுனா அதே ஆள் தான் 7 வருஷத்துக்கு முன்னால இந்த லெட்டரையும் எழுதிருக்கான். லெட்டரை எழுதின பேப்பர், எழுத யூஸ் பண்ண இங்கு, எழுதிருக்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே இப்ப வந்த லெட்டரோட மேட்ச் ஆகுதுப்பா. இத அப்பவே பார்க்காம ரிட்டர்ன் ஹீரோ புலம்புனதும் அட பாவத்தை யோ நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, இது இல்லீகல்யா. ஒரு கேஸ் ஃபைல்ல இருந்து லெட்டரை திருடி எடுத்துட்டு வந்திருக்க, அதையும் அதை வெளியே கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்க. இது தெரிஞ்சா உன் கதை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு பார்ட்னர் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு மேற்கிட்ட இருந்து கால் வருது. அங்க போனா LAPDயோட சீஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆளுங்க மொத்த பேரு ஹீரோவுக்கு சுத்து போட்டு ஃபைல்ல இருந்து ஹீரோ லெட்டர் திருடின விஷயம், அங்க ஒரு ஆபீசரை கண்ணை காட்டி மிரட்டினது, இதெல்லாம் பெரிய தப்பா சொல்லி ஹீரோவை சஸ்பெண்டே பண்ண வச்சிடறானுங்க. இப்படி இங்க ஒரு ரத்த கலரி ஓடிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்திக்கு ரொமான்ஸ் கேக்குது. அதான் ஓனர் பொண்டாட்டி அவ டெனண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டெனண்டோட வீட்டுக்கு வரா. அப்போ டெனண்ட் அவனோட பூட் ரெண்டையும் கழுவி ஓரமா வச்சிருக்கான். என்ன கதைன்னு கேட்கும் போது நேத்து மழை பெஞ்சது இல்ல, சேத்துல நடந்து போயிட்டேன், அதான் பூட் அழுகாயிடுச்சு, சோ கழுவி காய வச்சிருக்கேன்னு சொல்றான். ஏற்கனவே அவனை சட்டம் இல்லாம பார்த்ததுல இருந்து ஓனர் பொண்டாட்டிக்கு ஒரு மயக்கம், அதை டெனண்ட்டுமே நோட் பண்ணிருப்பான். இப்ப பொண்ணு தொக்கா மாட்டிக்கிட்டான்னதும் தலை கறிய தாராளமா சாப்பிடுறான். இது தெரியாத ஓனர் அவன் அவனோட வீட்டுக்குள்ள இருக்கான். எதர்ச்சியா ஹாலுக்கு வந்து ஜன்னல் வழியா டெனண்டோட வீட்டை எட்டி பார்த்தவன் இங்க பொண்டாட்டிய காணோம், ஒருவேளை அங்க போயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ரொமான்ஸை கெடுக்கிறதுக்கு மின்னல் வேகத்துல வரான். போச்சு, பொண்டாட்டியோட லீலைகளை பார்த்துட்டான்னு நினைச்சா இல்ல, இவன் அந்த வீட்டுக்கிட்ட போறதுக்குள்ளேயே அங்க இருந்து வெளியே வந்த ஓனர் பொண்டாட்டி உள்ள டெனண்டோட பூட் இருந்துச்சு இல்ல, அதை கையில எடுத்துட்டு வந்து இது உன்னோட பூட்டு, இதை கழுவுறதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறா. ஓனர் அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க போய் உள்ள இருக்க டெனண்ட பாக்கல. இப்படி இந்த சீன் முடிய அடுத்த சீன்ல வீட்ல இருந்த ஓனர் பொண்டாட்டி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கா. கடைசியா நடந்த டபுள் மர்டர்ல கில்லரோட பூட் பிரிண்ட் கிடைச்சது இல்லையா, ஹீரோ கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் பூட் பிரிண்ட் கிடைச்ச விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா பூட் பிரிண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கில்லர் அப்பவே அதை அழிச்சிருப்பான். அவனுக்கே தெரியலன்றதுனால தானே அதை விட்டுட்டு போயிட்டான். சோ ஏன் இந்த விஷயத்த வெளியே சொல்லி உன்னை பத்தின ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு கில்லருக்கு தெரிய வச்சு அவனை நம்மளே உசார் பண்ணி விட்டுருவோமோன்ட்டு ஹீரோ அதை வெளியே சொல்லல. இப்ப ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கேஸ் LAPDயோட சீஃப் கிட்ட போயிடுச்சு. அந்த ஆள் கிடைச்ச பூட் பிரிண்ட நியூஸ் பேப்பர்ல போட்டு விட்டுறான். இத ஓனர் பொண்டாட்டி பாக்குறாளா, நேத்து புருஷன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு டெனண்டோட வீட்ல இருந்து அவனோட பூட்டை வெளியே எடுத்துட்டு வந்தாலே, என்னடா பாக்க இதுவும் அது ஒரே மாதிரி இருக்குன்ட்டு அந்த பூட்டை எடுத்துட்டு வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்க பூட் பிரிண்டோட போட்டோவுக்கு மேல வச்சு பார்த்தா கில்லர் இந்த பூட்டை போட்டுட்டு போய் தான் கொலையே பண்ணிருக்கணும். இந்த பூட்டோட சைஸும் நியூஸ் பேப்பர்ல இருக்க பூட் பிரிண்டோட சைஸும் 100% மேட்ச் ஆகுது. இத புருஷன் வீட்டுக்கு வந்ததும் அவங்கிட்டயும் ஓனர் பொண்டாட்டி சொல்றா, ஏங்க நம்ம வீட்டுக்கு ஒரு டெனண்ட் குடி வந்திருக்கான்ல, அவனோட பூட்டும் அப்படின்னு இவ சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஓனர் நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுக்கறான் பாருங்க. யார பத்தி பேசுற, நம்ம வீட்டுக்கு எப்படி எவன்டி குடி வந்தான், நீயும் இன்னைக்கு சரியாயிடுவ நாளைக்கு சரியாயிடுவேன்னு பார்த்தா நாளுக்கு நாள் நாசமா போயிட்டு இருக்கேடி, நம்ம வீட்டுக்கு பின்னால எவனும் குடி வரலடி, அப்படி வந்திருந்தா வா நீ நானும் சேர்ந்தே போவோம், அவன் உள்ள இருக்கானான்னு காட்டு அப்படின்னு ஓனர் அவன் பொண்டாட்டிய தரன்னு இழுத்துக்கிட்டு டெனண்ட் எங்க குடியிருந்தானோ அந்த வீட்டுக்கு போய் வீட்டு கதவை ஓபனும் பண்றான். கொக்கா மக்கா ஓனர் சொன்ன மாதிரியே உள்ள யாருமே இல்லைங்க. ஒரு நிமிஷம் நமக்கே எது உண்மை எது பொய்ன்னு குழப்பமாயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். அதே குழப்பம் தான் ஓனர் பொண்டாட்டிக்கும். கதவை திறந்து உள்ள யாரும் இல்லன்றதை காட்டிட்டு இனிமேலாவது திருந்துடின்னு ஓனர் போயிடுறான். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓனர் பொண்டாட்டி முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எந்த ஒரு கேஸ்ல குற்றவாளி கிடைக்கலனாலும் குற்றம் எந்த இடத்துல நடந்துச்சு, அந்த இடத்த சுத்தி சந்தேகப்படுற மாதிரி யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இல்ல குற்றத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு விரோதி யார் யாரெல்லாம் இருக்காங்க இப்படின்னு சந்தேகப்படுறவங்கள ஒரு லிஸ்டா எடுத்து அவங்கள விசாரிக்கிறது வழக்கம். அப்படி இப்ப நடந்துட்டு இருக்க தொடர் கொலைகள்ல இவங்க தான் சஸ்பெக்ட்னு ஒரு 7-8 பேரோட லிஸ்ட டிபார்ட்மெண்ட் பார்ட்னரோட டேபிளுக்கு அனுப்புது. திறந்து பார்த்த பார்ட்னருக்கு ஒரு வெறியான ட்விஸ்ட். ஏன்னா லிஸ்ட்ல முதல் பேரு ஹீரோவோட பேரு. இது என்னடா ஆச்சரியம், இந்த ஆளோட பேர் ஏன் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு நேரா LAPDயோட சீஃப் கிட்ட போன பார்ட்னர், யோ நாடு கடத்தப்பட்ட நல்லி எலும்பு இன்னாயா இது, இதுல ஏன் ஹீரோவோட பேரை சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டா எல்லாம் ஒரு காரணமா தான்ப்பா, உனக்கு எதிரில் உட்காந்துருக்கான் பாரு அவனே அதுக்கான பதில் சொல்லுவான்னு சீஃப் ஒரு ஆளை கையை காட்டுறாரு. அது வேற யாரும் இல்ல, நடுவுல ஜாக் ரிப்பரை பத்தின எல்லா தகவலையும் எடுத்து கொடுன்னு பார்ட்னர் ஒரு டெக்னீஷியன் கேட்டார் இல்லையா, அவனே தான். ஏன் இந்த கேஸ்ல ஹீரோவை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னால 2 கொலை நடந்துச்சு இல்ல, அதுக்கு 18 மாசத்துக்கு முன்னால இருந்தே ஹீரோ அவரோட IP அட்ரஸ் மூலியமா வெறும் ஜாக் த ரிப்பர் பத்தின தகவலையா தான் தேடி தேடி படிச்சிருக்காரு. ஒன்னு ஜாக் த ரிப்பரை பத்தி படிக்கிறது, அப்படி இல்லனா ஒரு கொலையை எப்படி ப்ரூட்டலா வயலன்ஸோட பண்ணலாம்னு அது சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுக்குள்ள போய் அதை படிச்சிருக்கிறது. ஹீரோ என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அடுத்த 18 மாசம் கழிச்சு 2 கொலை நடந்திருக்கு. இது இல்லாம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அனாதை, ஹோம்லயே தான் படிச்சு அங்கேயே தான் வளர்ந்தாரு. கல்யாணம் பண்ணியும் வாழ்க்கை
சரியா இல்ல, பொண்டாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டா, பொண்ணு ஹீரோவை மதிக்கிறது இல்ல. சோ இந்த டிப்ரெஷன்னால ஹீரோவே சைக்கோவா மாறி இவரே அந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல. பண்ற கொலையையும் பண்ணிட்டு இவர் பண்ண கொலையை வேற ஒருத்தவன் தலையில போடுறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால ராட்ரிக்ஸ பிடிச்சு அவன் தான் இந்த கொலையை பண்ணான்னு தப்பா அவனை ஃப்ரேம் பண்ணிருக்கணும். பத்தாக்குறைக்கு இப்ப ராட்ரிக்ஸோட கேஸ் ஃபைல்ல இருந்து ஒரு லெட்டரை திருடி இருக்கான். அதை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. சோ இதெல்லாம் வச்சு ஹீரோ கொலைகாரனா இருக்க கூடும்னு சீஃப் பழி மேல பழியா போட்டுட்டு இருக்க, பார்ட்னர் அது எதையும் நம்பல. ஹீரோ சஸ்பெண்ட் ஆகியும் கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹீரோ கூடவே சேர்ந்து தான் சுத்திட்டு இருக்கான். சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஹீரோவோட பேரை விட்டுருங்க, உங்க பேர் லிஸ்ட்ல இருக்குன்னு பார்ட்னர் ஹீரோ கிட்ட சொல்லல. மீதி யார் யாரோ அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு ஓனர். டபுள் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஜிம்முக்கு அன்னைக்கு நைட்டு ஓனர் போயிருக்கான். சோ அவனை விசாரிக்க வீட்டுக்கு போனா வீட்டுல ஓனர் இல்ல, ஓனர் பொண்டாட்டி தான் இருக்கா. வந்திருக்கிறது போலீஸ்னு தெரிஞ்சதும் 2 பேரையும் பதட்டத்தோட உள்ள கூப்பிட ஹீரோ இவகிட்ட பேசிக்கிட்டே பின்னால ஒரு வீடு இருக்கிறத பார்த்துட்டு யாராவது அந்த வீட்டுல இருக்காங்களான்னு கேட்டா வெண்ண அம்மாவ ஆள் யாருமே இல்லன்னு சொல்லிடுறா. ஆனா அங்க டெனன்ட் இருந்தான்ல, அந்த உண்மையை மறைச்சிட்டா. இருந்தும் ஹீரோ விடலையே. நான் அந்த வீட்டை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி டெனன்ட் தங்கி இருந்த வீட்டுக்குள்ள போறாரு. ரெட்டை கொலை நடந்த இடத்துல கொலைகாரனை பின்பக்கமா இருந்து பார்த்த ஒரு தாத்தா சாட்சி சொன்னார் இல்ல, கொலைகாரன் நீளமான கோட்டு போட்டிருந்தான், காலில் பூட்டு போட்டிருந்தான்னு. அப்படி தாத்தா சொன்ன மாதிரியான ஒரு நீளமான கோட்டு இந்த ரூம்ல இருக்க பெட்ரூம்ல இருக்கு. இது யாரோடதுன்னு கேக்குறப்போ என் புருஷனோடதுன்னு சொல்லி ஓனர் பொண்டாட்டி சமாளிக்கிறா. ஆனா நடந்ததெல்லாம் வச்சு ஹீரோவுக்கு இவன் மேல சந்தேகம் ஆயிடுது. நம்ம உள்ள போனதுல இருந்து ஓனர் பொண்டாட்டியோட மொழியே சரியில்லை. குறிப்பா பின் வீட்டுக்கு போறப்போ அவ பயந்த பயத்தை அவ கண்ணிலே பார்க்க முடிஞ்சது. அப்பனா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் டிபார்ட்மெண்ட்ல பேசி இந்த வீட்டை சர்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்க, அதை தரவா செக் பண்ணா மேபி நமக்கு ஏதாவது தெரியலாம் அப்படின்னு பார்ட்னர் கிட்ட சொன்ன ஹீரோ, கில்லர் ஜாக் த ரிப்பரோட ஸ்டைல ஃபாலோ பண்ணி கொலை பண்றானா. ஜாக் த ரிப்பர் இது வரைக்கும் 8 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான். படத்துல 7 வருஷத்துக்கு முன்னால நடந்த 2 கொலையில இருந்து கடைசியா நடந்த டபுள் மர்டர் வரைக்கும் 6 கொலையாச்சு. சோ கண்டிப்பா கில்லர் மீதி 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணுவான். அதுக்குள்ள அவனை பிடிக்கணும். அதை தேடி இவங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓனர் பொண்டாட்டி இருக்காளே, நல்லா போனி டெயில் போட்ட பொன் வண்டு மாதிரி இருந்துகிட்டு என்ன தெளிவுன்றீங்க இவ. எப்போ டெனன்ட்டோட பூட் சைஸும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க கில்லரோட பூட் பிரிண்டும் சேமா இருந்ததோ அப்பவே டெனன்ட் தான் கில்லர்னு இவ முடிவு எடுத்துட்டா. நாளை பின்ன போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து ஆராய்ஞ்சி வீட்டுல டெனன்ட் சம்பந்தப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எதையாவது எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்ல. சோ டெனன்ட் 1-2 தடவை ஓனர் பொண்டாட்டியோட வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான். அவன் எங்கெல்லாம் உட்காந்து எதெல்லாம் தொட்டானோ எல்லா இடத்தையும் துணியை போட்டு தொடக்கிறான். ரெண்டாவது டெனன்ட் தங்கி இருந்த ரூமுக்குள்ளேயும் போய் மொத்த எவிடன்ஸ் விடாம மொத்தத்தையும் முடிஞ்ச அளவு அழிச்சுக்கிட்டே ஒரு டேபிள் டிராயரை திறக்கிறா. திறந்தா அடுத்த செகண்ட் உள்ள இருந்து குபு குபுன்னு பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரியே இருக்க ஒரு ரெட் கலர் லிக்விட் வெளியே வந்து உழுது. இதை பார்த்து ஓனர் பொண்டாட்டி உறைஞ்சு போய் உட்கார்றா. இன்னொரு பக்கம் ஜாக் த ரிப்பர் 7ஆவதா எந்த பொண்ணை கொலை பண்ணானோ பாக்குறதுக்கு அதே மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணு இப்ப கில்லர் கொலை பண்ணி ஜாக் த ரிப்பர் கொலை பண்ணிட்டு பாடி எப்படி போட்டுட்டு போனானோ அது முத கொண்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு போயிடுறான். சோ இன்னும் கில்லரோட கணக்குல ஒரு பொண்ணை கொலை பண்ண வேண்டியது மிச்சம் இருக்கு. அதுக்கு முன்னாலேயாவது போலீஸ் கில்லரை பிடிப்பாங்களான்னு தெரியல. கிரைம் சீன்ல ஹீரோ பார்ட்னர் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் டெனன்ட் அவன் தங்கி இருந்த இடத்துக்கு வரான். உள்ள ஓனர் பொண்டாட்டி இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு டென்ஷன் தாங்கல. நான் உன்னை இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ என்னடான்னா உள்ள வந்து மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்க, யார் உனக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு அவகிட்ட கத்த ஆரம்பிச்சதும் எனக்கு தெரியும்டா, நீ என்னென்ன பண்ணன்ற எல்லாம் எனக்கு தெரியும், நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உனக்காக நான் என்ன வேணும்னா பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு இவ என்ன பண்றா. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு டெனன்ட் வீட்டுல இருந்து கிளம்புறப்போ இவன் கையிலையும் கில்லரோட கையில இருக்க மாதிரி ஒரு கருப்பு கலர் பேக் இருக்கு. அதை இவளோட கையில வாங்குறா. இங்க சீனை கட் பண்ணா அதே நைட் பார்ட்னரோட வீட்டுக்கு போன ஹீரோ, எனக்கு இப்பதான்டா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஓனர் வேலை செய்யற இடத்துல போய் விசாரிக்கிறப்போ கூட வேலை செய்யற ஒருத்தவன் நம்ம கிட்ட சொன்னான்ல, ஓனர் அடிக்கடி ஜிம்முக்கு போவான், வேலைக்கே லேட்டா தான் வருவான், அப்படி அவன் ஜிம்முக்கு போறப்பலாம் கையில பிளாக் கலர் பேக் ஒன்னு எடுத்துட்டு போவான்னு நம்ம விசாரிச்ச வரைக்கும் நம்ம தேடிட்டு இருக்க கில்லரும் கையில பிளாக் கலர் பேக் தானே வச்சிருந்தான்னு சாட்சிகள் சொன்னாங்க. எனக்கு என்னமோ லேட் பண்றது சரியா படல. நம்ம ஓனர் வீட்டுக்கு போய் பின்னால இருக்க வீட்டை தரவா செக் பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு ஏதாவது மாட்டும்டா. இந்த LAPD சீஃப் வேற என் வாழை பிடிச்சே சுத்திட்டு இருக்கான், நான் எதுலயாவது மாட்டிக்க மாட்டேனா, என்ன தூக்கி உள்ள போட்டுற மாட்டோமான்ட்டு. சோ அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு, கொஞ்சம் வாடான்னு கூப்பிட ஹீரோ டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. பார்ட்னர் இன்னும் டிபார்ட்மெண்ட்லயே தானே இருக்கான். இவனால LAPDயோட சீஃப் கிட்ட சொல்லாம எதையும் பண்ண முடியாது. ஹீரோவுக்கு கடைசி வாய்ப்பு கொடுப்போங்க, அவர் சொல்றது சரியா தப்பான்னு தான் பாத்துருவோமே அப்படின்னு சீஃப் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஓனர் வீட்டுக்கு பின்னால இருக்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்றப்போ ஒரு டிராயரை திறந்தா உள்ள பிளாக் கலர் பேக், பக்கத்துல சின்ன பாட்டில்ல ரெட் கலர் இங்க். கில்லர் ரெட் கலர் இங்கால ஒரு லெட்டர் எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சான்ல, அதுல இருக்க இங்கும் இங்க கிடைச்சிருக்க இங்கும் சேம் இங்க். அப்புறம் என்ன, அதான் ஓனர் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு, அவனை புடிச்சு போடுங்கன்னு ஹீரோ கிளம்ப பார்த்தா அது எப்படி இதே மாதிரி தான். அப்ப ராட்ரிகோட வீட்டுல சில எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு அவனை அரெஸ்ட் பண்ண. இப்ப நீயே வலுக்கட்டாயமா இங்க எங்களை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்ற, ஏன் நீ இந்த எவிடன்ஸ் வச்சு இவனை மாட்டி விட பாத்துற கூடாது? சோ அவன் எங்களை கிடைக்கிற வரைக்கும் நீ ஏன் கஸ்டடியில் தான் இருக்கணும்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அங்க ஓனர் வேலை செய்யற இடத்துக்கு சில ஆளுங்களை அனுப்பி அவனை தூக்கிட்டு வர சொல்றாரு. பார்ட்னர் இன்னும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போல, அதே வீட்டுல தான் இருக்காங்க. அதோட இவங்களுக்கு டேபிள் டிராயர்ல பிளாக் கலர் பேக்
பேக் ரெட் கலர் இங்க் மட்டும் இல்ல, கூடவே சில மேப்ஸும் கிடைச்சிருக்கும். அதுல ஒரு மேப் 1880s ஜாக் த ரிப்பர் எந்தெந்த ஏரியாலலாம் வச்சு கொலை பண்ணானோ அந்தந்த ஏரியாவை ரெட் கலர் இங்கால மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொரு மேப் இந்த ஊரோட மேப். இப்ப பிரசன்ட்ல எந்தெந்த ஏரியாலலாம் கொலை நடந்துச்சோ அந்த இடத்த ரெட் கலர் இங்கால மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தம் நடந்திருக்க கொலை 7. அதுல 1 டபுள் மர்டர். சோ அந்த 2 கொலையுமே நடந்தது ஒரு இடத்துல. அப்படி பார்த்தா 6 இடத்துல கொலை நடந்திருக்கு. மேப்ல 6 இடம் மட்டும் தானே மார்க் ஆயிருக்கணும், பட் 7 இடம் மார்க் ஆயிருக்கு. அப்ப கில்லர் அவனோட அடுத்த கொலைய 7ஆவதா எங்க மார்க் பண்ணி வச்சிருக்கானோ அங்கதான் பண்ண போறான். கில்லர் ஜாக் த ரிப்பரை இமிடேட் பண்றான்ற பட்சத்தில் ஜாக் த ரிப்பரோட கடைசி கொலை எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா, நடந்தது ஒரு அபார்ட்மெண்ட்ல. அங்க தங்கி இருந்த ஒரு பொண்ணை அவ ரூமுக்குள்ளேயே வச்சு ஜாக் த ரிப்பர் கொலை பண்ணிருக்கான். இங்க 7ஆவதா மார்க் ஆயிருக்க இடமும் ஒரு அபார்ட்மெண்ட் தான். அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அது ஹீரோவோட பொண்ணு தங்கி இருக்க அபார்ட்மெண்ட். கடவுளே கணபதி, அப்ப கில்லர் நம்ம பொண்ணு தேடி போயிட போறான் அப்படின்னு பயந்து போய் அடிச்சு புடிச்சிட்டு ஹீரோவும் பார்ட்னரும் பொண்ணோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவளை காணோம். அவ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட என்கொயரி பண்ணா, தோ 2 நிமிஷத்துக்கு முன்னாலதான் வெளியே போனான்னு இவன் சொல்றான். அப்படியே அந்த பக்கம் வெளியே போன ஹீரோவோட பொண்ணை காட்ட, எப்படி எல்லாருக்கு பின்னாலேயும் நீளமான கோர்ட்டு பூட்டை போட்டுக்கிட்டு கில்லர் பின்னாலேயே போய் கொலை பண்ணானோ அதே கில்லர் ஹீரோ பொண்ணையும் ஃபாலோ பண்றான். கரெக்டா அவன் கத்தி எடுத்து பொண்ணை கிழிக்க போறப்போ பொண்ணை தேடி கார்ல ரோட்ல அலைஞ்சிட்டு இருந்த ஹீரோ பொண்ணையும் பாத்துறாரு. அவளை வெட்ட போன கில்லரையும் பார்த்துட்டு இங்க இருந்து ஷூட் பண்றாரு. கில்லர் மேல எந்த புல்லட்டும் படல. போலீஸ் வந்துட்டாங்கன்னதும் தலை தெறிக்க ஓடுறான். ஹீரோவும் பின்னாலே துரத்திக்கிட்டு ஓட இந்த சேசிங் முடியறது ஓனரோட வீட்டுல. வீடே இருட்டா இருக்கு. மொத்த போலீஸ் போர்ஸும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் என்னடான்னா, இவங்க எந்த ஓனரை கில்லர்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவனை ஒரு ரூம்ல கழுத்தறுத்து போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீளமான கோர்ட்டு, கால்ல பூட்டு, இத போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆளோட மூஞ்சில லைட் அடிச்சா அங்க ஒரு மரண ட்விஸ்ட். யார் உட்காந்துருக்கா தெரியுங்களாங்க? ஓனரோட பொண்டாட்டி. இத பார்த்துட்டு அன்எக்செப்டடான்னு நம்ம ஸ்டன் ஆக அடுத்த சீன்ல நம்ம பார்த்த ப்ரொஃபைலர் கொஞ்ச நேரம் ஓனர் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு எது எப்போ எப்படி நடத்தப்பட்டுச்சுன்ற கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா ஓனர் பொண்டாட்டிக்கு 8 வருஷத்துக்கு முன்னால இருந்தே ஸ்கிசோஃப்ரோனிக்ன்ற ஒரு மனநோய் இருந்திருக்கு. அந்த டைம்ல இவ பிரெக்னெண்டா இருந்திருக்கா. பட் குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்திருக்கு. அதுல இருந்து ஓனர் பொண்டாட்டி மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டா. இந்த வியாதி இருக்கவங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷனும் அவங்கள மீறி வயலன்ஸும் வரும். குழந்தை பிறந்த அடுத்த 3 மாசம் கழிச்சு தான் 7 வருஷத்துக்கு முன்னால 2 கொலை நடந்துச்சு. அது நடந்திருக்கு. அதை பண்ணதே ஓனர் பொண்டாட்டி தான். தன்னோட எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை குறைக்கிறதுக்கு இவளுக்கு ஒரு வழி இல்ல, கொலை பண்ண வேண்டியதா போச்சு. அதை நார்மலா நேரா பண்ணா மாட்டிப்போம்னு ஜாக் த ரிப்பர் என்ற ஒரு கேரக்டரை இமிடேட் பண்ணி அவன் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா. ப்ரொஃபைலர் ஓனர் பொண்டாட்டி கிட்ட பேசினதுல அவளுக்குள்ளேயே 2 இமேஜினரி கேரக்டரை கொண்டு வந்திருக்கான்றது தெரிய வந்திருக்கு. ஒன்னு, ஓனர் பொண்டாட்டிக்கு குட்டி பையனா இருக்க மாதிரி நம்ம பார்த்திருந்தோம்ல, அப்படி ஒரு பையனே இல்ல. செத்த பையன் உயிரோட இருக்கிறதா ஓனர் பொண்டாட்டி ஹாலுசினேஷன்ல இருந்திருக்கா. இது குடும்ப வாழ்க்கைக்காக. 2வது, இவளுக்கு ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு இவ உள்ள எடுத்துட்டு வந்த இமேஜினரி கேரக்டர் தான் டெனன்ட். அவனுமே உண்மையான ஆள் இல்ல. அதோட ஓனர் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் இவ எந்த பொண்ணுங்களையும் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்றாங்க அப்படின்னு இவளா நினைச்சுக்கிறா. இவளுக்கு எப்பெல்லாம் வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீமுக்கு போதோ வீட்டுல தட்டி கேட்கவும் புருஷன் இல்ல இல்லையா, அப்பெல்லாம் வெளியே போய் கொலை பண்ணிட்டு வந்துருவா. ரொம்ப நாளா யாரோ நினைச்சிட்டு இருந்த இவளுக்கு டெனன்ட்ன்ற இமேஜினரி கேரக்டர் உள்ள வந்ததும் அவனை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இந்த கொலையை பண்ணதா ஒத்துக்கிட்டேன்னு காமெடி பண்றா. சோ மொத்தத்துல ஹீரோயின் மென்டலி ஒரு பேஷண்ட். தனக்கு வந்த வியாதினால ஏற்பட்ட எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னால அவளையே அறியாம கொலை பண்ணிட்டா. அப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னால நடந்த 2 கொலையை ராட்ரிக்ஸ் தான் பண்ணான்னு அவன் வீட்டுல கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. போற போக்குல சூன்ற மாதிரி அவன் வீட்டுல எவிடன்ஸை போட்டுட்டு வந்ததும் ஓனர் பொண்டாட்டியா தான் இருக்கணும். ப்ரொஃபைலர் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுமே அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிடுறாங்க. லாஸ்டா எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு LAPDயோட சீஃப் பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் சஸ்பெண்ட் ஆன வேலையில ஹீரோ திரும்ப ஜாயின் பண்ணும் போதே பார்ட்னர் பாராட்ட சொல்றான். அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.